ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ திருப்பதியில் ரீசெண்டாக கூட்டம் வந்து எப்படி இருக்குது, அதாவது சம்மர்லாம் முடிஞ்சிடுச்சு, ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் புக் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ ஃப்ரீ தரிசனத்தில் போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் கூட்டம் அங்கே எப்படி இருக்குது, ஸோ தற்போதைய நிலைமை திருப்பதியில் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு திருப்பதி அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் சிஎம் வந்து என்ன பண்ண போகிறாரு, அதாவது திருப்பதியில் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திராவோட சிஎம்மாக இருந்தார். இப்போது மக்களவை தேர்தல் வரும்போது ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் எலெக்ஷனும் பிஎம் எலெக்ஷன், அதாவது எம்எல்ஏ அண்ட் எம்பி இவங்க ரெண்டு பேருக்கும் அட் அ டைமில் ஒரே டைமில் எலெக்ஷன் நடக்கும். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வருவாங்க, யார் சிஎம் யார் வந்து அந்த இடத்துல வந்து மக்களவை தேர்தலில் யாராவது வின் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் 2024 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் எலெக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிசல்ட்டை படி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து அந்த ஆந்திராவுடைய சிஎம்மாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் பதவி ஏற்கலை. ஸோ நாளைக்கு ஏற்க போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவர் திருப்பதிக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். என்னென்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பதியில் 300 டிக்கெட் 500 டிக்கெட் 1000 டிக்கெட் என்றைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது, ரூம்ஸ் எல்லாம் என்றைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ மந்த்லி எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம இன்றைக்கி புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆஃப்டர் 3 மந்த்துக்கு நம்ம போகிறோம்னா இன்றைக்கி நம்ம புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த நிலைமையில தான் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக ஸோ லைக் வந்து ஜெகன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தது. பட் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு அப்புறமா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 20 அண்ட் 21 இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். 24 ஹவர்ஸும் ஃப்ரீ தரிசனமும் ஓப்பன் இருக்கும், புக்கிங்கும் நீங்கள் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த 24 ஹவர்ஸில் 2 நாளும் 48 ஹவர்ஸ் நியர்பை 21, 22. ஸோ எவ்ரி மந்த் 20 அண்ட் 21 இந்த 2 நாளில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அஃபிஷியலாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் சிக்னேச்சர் பண்ணல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாகவே கொண்டு வர போகிறாங்க. ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷன், அவர் இந்த பீரியடில் வந்து ஸோ திருப்பதியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கண்டிஷன்ஸு ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ நல்லாவே ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அப்புறமா இப்போ ஆட்சி மாறினாலையா இல்லை என்னன்றது தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் இப்போ திரும்பவும் ரீஎன்ட்ரி சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்கறனால ஃபஸ்ட்டு சிக்னேச்சரே திருப்பதியில் நம்ம ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் முடிவு எடுத்துருக்கிறதா ஒரு சில சுற்று வட்டாரத்துலேருந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இல்லை. பட் ஆனால் 20 அண்ட் 21 இந்த 2 நாளில் புக்கிங் மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். ஸோ நான் எவ்ரி மந்த் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து 20 வந்துருச்சா 21 இந்த 2 நாளில் வந்து நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பட் 24 ஹவர்ஸ் அண்ட் அடுத்த நாள் 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸும் அந்த மாதிரி சர்வர் லாக்கில் இருக்காது. ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம எப்போனாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லலை இன்னும், பட் ஆனால் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மே எண்டு சம்மர் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூன் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் வீக்கில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட ஸோ செகண்ட் வீக்லேருந்து கூட்டம் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. பட் ஆனால் இந்த டைம் என்ன இருக்குன்னா மே மாதத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு கூட்டம் வந்து குவிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்குலாம் 24 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போது சம்மர் வந்து முடிஞ்சிருச்சு, ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றது தான் எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆயிருக்கு. பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் ஓப்பன் ஆகுது. ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 20க்கு அப்புறமா தான் ஓப்பன் ஆகுது, அதாவது ஜூன் எண்டு, அதாவது ஜூன் மந்தில் எண்டில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் அந்த ஜூன் மந்த் எண்டில் மிடில் ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் இப்போ திருப்பதியில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்காங்க. பட் ஆனால் கூட்டம் இல்லாமலாம் இல்லை. ஸோ இதுதான் ரியாலிட்டி, ஓரளவுக்கு கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த பட்சத்தில் தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணி போனோம் அப்படின்னா 300, 500, 1000 அந்த மாதிரி புக் பண்ணி போனோம்னா அந்த டேட்டில் அந்த ஸ்லாட்டில் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் போனோம்னா 2 or 3 ஹவர் நம்ம தரிசனம் ஆகிடும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது கீழ் திருப்பதியில் 3 இடத்துல கொடுப்பாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு விலாசம், அப்புறமா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பர் டேக்கு 5000, 5000, 5000 அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதாவது மே மந்தில் கூட்டம் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பர் டேக்கு 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தரிசனமும் அலோவ் பண்ணாங்க. ஸோ பக்கா பிளான் பண்ணி அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மே மந்தில் ஓரளவுக்கு தரிசனம்லாம் எல்லாருக்கும் முடிஞ்சது. ஸோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து இப்போ அதாவது ஜூனில் என்ன பண்ணுறாங்கன்னா பர் டேக்கு 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டில் நவ் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க.
அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விலாசமில் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரீ டோக்கன், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறது. அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஹவரில் வாங்கிடலாம். பட் ஆனால் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணுற டிக்கெட் வந்து 4 o'clock முடிஞ்சிருது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 5 o'clock 6 o'clock வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. பட் ஆனால் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் மே மாதத்துலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் அதை இன்னும் சேஞ்ச் பண்ணல. 12:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 o'clock 4 o'clock மொத்தமாக முடிஞ்சுது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜூன் 10 அன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஜூன் 10 அன்னைக்கு சீனிவாசா, அதாவது விஷ்ணு விலாசமில் வந்து 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. அடுத்த நாள் டிக்கெட் ஒரு 3,000 கொடுத்தாங்க. ஸோ இதுதான் 13,000 டோக்கன் வந்து அங்கே கொடுத்தாங்க. பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் அங்கே பார்த்தீங்கன்னா 5,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 3,000 டிக்கெட் வந்து அடுத்த நாள் ஸ்லாட் கொடுத்தாங்க. அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த பட்சத்தில் இந்த 3 இடத்துலையும் கொடுத்த இடத்துல வந்து எவ்வளோ டிக்கெட் ஓவராலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது தரிசனம் முடிஞ்சிருக்கிறது அன்றைக்கி 10ஆம் தேதி வந்து 78,500 பேருக்கு தரிசனம் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து 33,500 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3,70,00,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த பட்சத்தில் தான் திருப்பதியில் இருக்குது. ஸோ அந்த தரிசனம் டைம் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 300 டிக்கெட், 500 டிக்கெட், 1000 டிக்கெட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டிக்கெட்டுக்கான டைமிங் தரிசனம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 hours வந்து அவங்களுக்கு தரிசனம் முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து வந்து எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது கீழ் திருப்பதியில் நம்ம போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அவங்க ஒரு டைமிங் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டைமிங் ஸ்லாட் நம்ம உள்ளே போனோம்னா அப்போ வந்து எவ்வளோ தரிசனம் ஆகுதுன்னா மினிமம் வந்து 6 to 7 hours, அதாவது 5 ஹவர்ஸ்க்கு மேலே 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருது. இதுக்கடுத்து நான் எந்த டோக்கனும் வாங்கலை, புக்கும் பண்ணல, ஃப்ரீயாக மேலே போயிட்டு டேரெக்டாக சர்வ தரிசனத்துக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 10 to 14 hours ஆகுது. ஸோ இதுதாங்க கரண்ட்டாக திருப்பதியில் இருக்கிற ஸ்டேட்டஸ். அதாவது 14 மணி நேரம் ஆகுது ஃப்ரீ தரிசனத்துக்கு போனால். எஸ்எஸ்டி டோக்கன்னா 6 to 7 hours, 300 500னா 2 to 4 ஹவர்ஸில் முடிஞ்சிருதுங்க. ஸோ இப்போ இதுதான் கரண்ட் கண்டிஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து திருப்பதியில் இருக்கிறது. ஸோ இந்த பட்சத்தில் நீங்கள் யாருன்னா புக் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ரீசெண்டாக திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மந்தில் எல்லாருமே ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து கூட்டம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அது வந்து பிரேக் ஆகுதா இல்லை வந்து கூட்டம் கம்மியாக இருக்காங்களா அப்படின்றது நீங்கள் ரீசெண்டாக திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்கள். பட் ஆனால் நமக்கு ஜூன் 10 அன்னைக்கு வந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்னது தான். கூட்டம் வந்து இல்லாமல் இல்லை, அவட்ட அதிகமாகவும் இல்லை, ஓரளவுக்கு இருக்காங்க. ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா 14 hour ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்னா 6 to 7 ஆகுது. 300 போனீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 to 4 hours ஆயிடுதுங்க. ஸோ இதுதான் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது திருப்பதியில். பட் ஆனால் ஃபுல்லாக கம்மியாகல. ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் திருப்பதியில். ஸோ நீங்கள் திருப்பதி போயிட்டு இருந்தீங்கன்னா ரீசெண்டாக கூட்டம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குற 4 பேருக்கு வந்து அவங்க ரீசெண்டாக போனாங்க அப்படின்னா, அதாவது போக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஃபீட்பேக் அப்படின்றது. ஏன்னா நமக்கு வர நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெக்ட் தான். அதாவது சொல்கிறாங்க அங்கேருந்து வந்தவங்க தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம விசாரிக்கும் போது, இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் போகாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறவங்கள நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நியூஸ் வருது. அங்கே ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக அந்த திருப்பதி வீடியோ வந்து ஒரு 1 month நான் போடலன்னு நினைக்கிறேன். 20 days போடல. ஏன்னா சம்மர் டைமில் கண்டிப்பாக கூட்டம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். மே மாதத்தில் ஃபுல்லாக கூட்டம் தான் இருக்காங்க. பட் ஜூன் மாதத்தில் எல்லாருக்குமே கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தரிசனம் பார்க்க போவாங்க அப்படின்றது இருந்தது. பட் ஆனால் கூட்டம் இன்னும் ஸ்டில் நவ் கம்மி ஆகலை. பட் ஆனால் மே மாதத்தில் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து ரூம்ஸ், அதாவது சிஆர்ஓ ஆஃபீஸ், நம்ம கீழ் திருப்பதியிலேருந்து மேலே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே மேல் திருப்பதியில் சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு சொன்னீங்கன்னா அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்குங்க. 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம 6 o'clock அந்த லைனில் நின்னோம் அப்படின்னா ஓரளவுக்கு முன்னாடி இருந்துட்டோம்னா போயிட்டு நம்ம 6 7 o'clock வெளியே வாங்கிட்டு வந்துடலாம் அந்த டோக்கனு. அது வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா ஒரு 2 hours வெயிட் பண்ணோம். லைக் வந்து எப்படின்னா முன்னெல்லாம் வந்து அந்த இடத்துலேயே கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன்லேயே லொக்கேஷன் எங்கே இருக்குது, எந்த ரூமு அப்படின்னுவாங்க. ஆனால் இப்போ வந்து கூட்டம் அதிகரிக்கிறதுனால ஜஸ்ட் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 2 hours வெயிட் பண்ணோம். உங்கள் ஃபோன் நம்பருக்கு ரூம் அட்ரஸும் அந்த லொக்கேஷனும் அந்த கூகுள் மேப்போட வரும். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மேப்பை கிளிக் பண்ணால் போதும், நியர்பை நமக்கு இருக்கா இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுட்டு ஒரு வேனை வச்சுட்டோ இல்லை வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த அப்படி போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரெகுலராக தான் இருக்குது. மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்தது, லைனில் நின்னா கூட கிடைக்காது. ஸோ எல்லாரும் அங்கங்கே பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த நிலைமை இப்போ திருப்பதியில் இல்லை. ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு திருப்பதியில் இருக்கிற அதாவது ரூம்ஸ் கண்டிஷன் இதுதான் திருப்பதியில். ஸோ நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நேரத்தில் தரிசனம் பார்த்தீங்க, இப்போ கண்டிஷன் திருப்பதியில் எப்படி இருக்குன்றதை மறக்காம பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாட்டா பாய்.